Hello my dear students, welcome to Anjana's Solution. In this video, we are going to see about LCM and HCF topic. It is most important topic and easiest topic also. First of all, we have to know the full form of LCM and HCF. The LCM full form is least common multiple. HCF full form is highest common factor. ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எல்சிஎம் ஓட ஃபுல் ஃபார்ம் நம்ம என்ன பார்த்தோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ இங்க மல்டிபிளோட நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிள்னா என்ன? இப்போ மல்டிபிள் ஆஃப் 2. 2க்கு நான் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 டேபிள்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2 டேபிள் அப்படியே எழுதலாம். 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. Next 10, 12, 14, next so on. Okay, மல்டிபிள்ஸ்னா என்னது? அந்த டேபிள்ஸ் 2 டேபிள்ல எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருதோ that is multiples of 2. நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ங்கிற நம்பர் கேட்டா நம்ம எப்படி எழுதுவோம்? 10 டேபிள்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் எனக்கு வருதோ அதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஸோ மல்டிபிள்ஸோட டெஃபினிஷன்ஸ் வெரி ஈஸி. டேபிள்ஸை தான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம். டேபிள்ஸ்ல வர நம்பர்ஸ் ஃபுல்லா தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் தட் நம்பர். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம். Find the LCM of 5 and 10. இப்போ 5க்கும் 10க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம்னாலே மல்டிபிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5ஓட மல்டிபிள்ஸ் எழுத போறோம். அடுத்து 10ஓட மல்டிபிள்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் we have to write the multiples of 10. Multiples of 5. 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, next 25, 30, 35, 40, so on. So next number is 10. Multiples of 10. இப்போ நம்ம 10 டேபிள் எழுதலாம். 1 10s are 10, 2 10s are 20, 3 10s are 30, 40, 50, 60, 70, 80, so on. இப்போ நான் ரெண்டு நம்பருக்கும் என்ன எழுதிட்டேன்? மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? லீஸ்ட் காமன். ரெண்டு மல்டிபிள்ஸ்ல எது காமன் மல்டிபிள்ஸ்? இந்த ரெண்டு மல்டிபிள்ஸ் நம்ம எழுதியாச்சு. 5க்கும் மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு, 10க்கும் மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. இதுல எது காமன் நம்பரா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 10, 10. நெக்ஸ்ட் 20, 20. நெக்ஸ்ட் 30, 30. Next number is 40, 40. அப்ப காமன் மல்டிபிள்ஸ் எழுதலாமா? காமன் மல்டிபிள்ஸ் என்ன? 10, 20, 30, 40. Common multiples of 5 and 10. என்னென்ன காமன் மல்டிபிள்ஸ் இருக்கு? 10, 20, 30, 40, so on. ஓகே, காமன் மல்டிபிள்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட்ங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. லீஸ்ட்னா என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? காமன் மல்டிபிள்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 10 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ எல்சிஎமோட ஆன்சர், எல்சிஎமோட வேல்யூ என்னது? எல்சிஎம் ஈக்குவல் டு 10. அவ்வளவுதான். மல்டிபிள்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும்? ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் we have to find the multiples of that number and then காமன் மல்டிபிள்ஸ நம்ம ரவுண்ட் பண்ணணும். காமன் மல்டிபிள்ஸ்லயே
எது ஸ்மாலஸ்டோ அதுதான் எல்சிஎம். The LCM of 5 and 10 நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 10. நெக்ஸ்ட் HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். HCF ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். அங்க நம்ம வந்து மல்டிபிள்ஸ் பார்த்தோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சு அதுல காமன் மல்டிபிள்ஸ் எதுவோ அதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம் ஓட வேல்யூ. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அப்ப ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு காமன் ஃபேக்டர்ஸ் 2 நம்பர்ல எது காமன் நம்பரா இருக்கோ அதுலயே பிக்கஸ்ட் நம்பர் இஸ் ஆன்சர். எதுக்கு? HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். LCM ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த HCF of 12 and 16. இந்த 2 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஃபேக்டர்ஸ்னா என்னங்கிற டெஃபினிஷனை நம்ம பிரீஃபா நம்ம சேனல்ல பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பரை பார்க்கும்போது ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன் பார்த்துருப்போம். ஃபேக்டர்ஸோட டெஃபினிஷன் என்னது? 12ங்கிற நம்பர் என்னென்ன டேபிள்ல தான் வருதோ அதை தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ன்னு சொல்லுவாங்க. இப்போ 12ங்கிறது என்னென்ன டேபிள்ல வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ல இருந்து ஆர்டரா போனோம். எல்லா நம்பருமே என்ன டேபிள்ல நமக்கு வரும்? 1 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல செக் பண்ணணும். 12 வருமா? எஸ் 12 வரும். ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 டேபிள்ல எஸ் 3 டேபிள்லயும் வரும். ஸோ 3 டேபிள்ல 4 3s are 12. ஸோ இங்கே 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 4 டேபிள்ல செக் பண்ணணும். எஸ் 4 டேபிள்லயும் வரும். நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வருமா? நோ. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்ஸ் பிளேஸ்ல 0 5 இருந்தா மட்டும்தான் 5 டேபிள்ல வரும். இப்போ 5 டேபிள்ல எனக்கு வராது. நெக்ஸ்ட் என்ன டேபிள் செக் பண்ணணும்? 6 டேபிள்ல வரும். செகண்ட் டைம் 2 6 12. ஸோ 6. நெக்ஸ்ட் 7 டேபிள்ல வராது. 8 டேபிள்ல எனக்கு வராது. 9 10. நெக்ஸ்ட் செக் பண்ணா அட் லாஸ்ட் எனக்கு என்ன டேபிள்ல தான் வரும்? 12 டேபிள். நெக்ஸ்ட் 12க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16. 16 என்னென்ன டேபிள்ல வருது? ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல எனக்கு 15 தான் வரும். 16 வராது. நெக்ஸ்ட் 4 டேபிள்ல 4 4s are 16. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வராது. ஒன் பிளேஸ்ல 0 and 5 இருந்தாதான் 5 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 7 டேபிள். நெக்ஸ்ட் 6 டேபிள்ல எனக்கு வருமா? 16 வராது. நெக்ஸ்ட் 7 டேபிள்லயுமே வராது. அடுத்து என்ன டேபிள்ல எனக்கு வரும்? 8 டேபிள்ல 2 times 2 8s are 16 8. அடுத்து 10 டேபிள்ல செக் பண்ணாலும் 10 டேபிள்ல எல்லாமே ஒன்ஸ் பிளேஸ்ல 0 முடிஞ்சாதான் எனக்கு என்ன வரும்? 10 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் 11 டேபிள் 12 டேபிள் எது செக் பண்ணாலுமே அட் லாஸ்ட் எனக்கு எதுல தான் வரும்? 16 டேபிள்ல தான் 16 வரும். இதுலயே நம்ம என்ன அடுத்து ஃபைண்ட் பண்ண போறோம்? ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ்? எதெல்லாம் காமனா இருக்கு எனக்கு? 1 is a common factors. Next 2 is a common factor. Next number is 4 is a common factors. இப்போ common factors எழுதிக்கலாம். common factors of 12 and 16. 1 2 and 4. ஓகே, காமன் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. காமன் ஃபேக்டர்ஸ்ல எது ஹையஸ்ட்? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? HCF கிடைச்சிரும். இதுல எது ஹையஸ்ட் நம்பர் இஸ் 4. ஸோ வேல்யூ ஆஃப் HCF இஸ் 4. ஸோ வெரி ஈஸி. HCF அண்ட் LCM நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? மல்டிபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் இந்த மெத்தட் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான், ஃபார் ஸ்மால் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனா இதே இது நமக்கு வந்து 349 3000 அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. 12 16 அதெல்லாம் வந்து நம்ம என்ன இந்த மெத்தட்ல நம்ம ஸ்மால் நம்பர்ஸ்க்குலாம் நம்ம இந்த மெத்தட் சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஃபார் பிக்கர் நம்பருக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி HCF LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோல HCF அண்ட் LCMல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.